எல்லாருக்குமே வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த மாதிரி நம்ம ஒரு பாப்பெட் ஃபிஜிட் டாய் பேப்பர் வச்சு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வேஸ்டான பெயிண்ட் பாட்டில் நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எதனா கண்டெய்னர் வந்து வித் கேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட கேப்பை வந்து நம்ம பேப்பர் மேலே வச்சு சர்க்கிள் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த மாதிரி நான் இன்னும் ஒரு 5 கலர்ஸ், ஆரஞ்சு, ப்ளூ, எல்லோ, பர்பிள் அது மாதிரி ஒரு 5 கலர்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே கலர் பண்ணலாம். இப்போ இந்த 5 கலர்ஸுமே வந்து நம்ம கொஞ்சம் ஷைனிங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் மாற்ற போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்துகிட்டு எல்லா சர்க்கிளும் அது மேலே பேஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு வெறும் சர்க்கிள் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் ஒரே கலரில் பண்ணுறீங்கன்னா பேப்பரில் வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணுவோம், இல்லை 5 சர்க்கிள் ஒரே கலரில் ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே டேப் போட்டு ஒட்டிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்துக்குமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இது மேலே டேப் போட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் எதனா எமோஜி ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை வேறு எதனா ஸ்மைலி ஃபேஸ் அந்த மாதிரி கூட ட்ரா பண்ணிக்கலாம். பட் நான் சிம்பிளாக நம்ம ஃபஸ்ட்டு காமிச்ச இமேஜில் இருக்க மாதிரி நான் பண்ண போகிறேன். இப்போ ஒரு ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் இல்லை பிளாக் கலர் சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கேப் வச்சு சர்க்கிள் ட்ரா பண்ணோம். பட் இப்போ வந்து கண்டெய்னர் வச்சு நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிக்க போகிறோம். 5 சர்க்கிள்ஸ் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி ஒரு 5 சர்க்கிள்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். இங்கே காமிக்கிற மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த லைன் விட ஒரு 1 inch கேப் விட்டுட்டு நம்ம கட் பண்ண. இப்போ இன்னொரு சார்ட் பேப்பர் எடுத்து இந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ளவர் ஷேப் இருக்குல்ல, அந்த ஃப்ளவர் ஷேப்பை ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த பேப்பர் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும்ல, 2 சார்ட் பேப்பர் பேஸ்ட் பண்ணதுனால. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சர்க்கிள் வந்து ஒரு 2 times வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு ஒரு மிடில் ஒரு லைன் வரும், பாயிண்ட் மாதிரி வரும்ல, அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. ஒரு கோன் ஷேப், குட்டி கோன் மாதிரி நம்மளுக்கு வரும். இதை பாருங்கள், இதே மாதிரி நான் மற்ற எல்லா கலர்ஸும் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 டேப் ஒட்டினீங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி இது எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு. இதை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸ்டேஜை. நெக்ஸ்ட் வந்து பெரிய செலஃபன் டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது மேலே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து நம்ம ஏன் நிறைய டேப் வந்து கவர் பண்ணுறோன்னா, நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா வந்து சவுண்ட் வரணும், அது ஒரு ரீசனாக இருக்கும். அண்ட் இந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குல்ல, இதுக்கு வந்து எதுக்கு டேப் போட்டுறோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக. இப்போ கீழே ஒரு பேட் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு கட்டர் யூஸ் பண்ணி இந்த ரவுண்டெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட்டர் கட் பண்ணும்போது நம்ம மேலே ஒட்டின டேப் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மிடில் இப்படி ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. மிடில் என்ன ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நீட்டாக நம்ம வந்து சர்க்கிள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சர்க்கிளும் 5 சர்க்கிளும் நம்ம வந்து இந்த மாதிரி நடுவில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்ட அப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த கோனெல்லாம் வந்து இந்த சர்க்கிளில் பேஸ்ட் பண்ண போகிறோம். வந்து டேப் வச்சு தான் நம்ம பேஸ்ட் பண்ணணும், கம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. டேப் வச்சு இப்போ ஒரு கோனுக்கு வந்து நம்ம ஒரு 5 to 6 டேப் யூஸ் பண்ணால் தான் நல்லா சவுண்ட் வந்து வரும். நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது பின்னாடி பக்கமும் ஒரு 4 to 5 டேப் இல்லை ஒரு 3 டேப் அந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் தின் செலஃபன் டேப் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லா கோனையும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்படி கோன் இருக்கா, இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது பேக் சைடு வந்து நம்மளுக்கு அந்த கோன் வந்துடும். கீழே பாருங்கள் கோன் இருக்கா, அது வந்து மேலே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஜிட் டாய் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம செஞ்சது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கூகுளில் இருந்து எடுத்த ஃபோட்டோ நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து வெளியே போய் வாங்க முடியல, ஆன்லைனில் வாங்க முடியல அப்படின்னும் போது இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் டாயாக வந்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னும் வேறு என்னென்ன வீடியோ அப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுவேன்.